டெய்லியுமே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எனக்கு குக்கிங், கிளீனிங், அப்புறம் செடிக்கு தண்ணி ஊத்துறது இப்படின்னு சொல்லிட்டு பிஸியா தான் போகும். காலையில லஞ்ச் எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டேன். ஆனா முட்டை 2 பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயில் பண்ண வச்சுட்டுருக்கேன். இன்னைக்கு லஞ்சுக்கு ஜீரா ரைஸ், இந்த கிட்னி பீன்ஸ் போட்டு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்தது. இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு ஹோம் டூர் வீடியோ வருது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரேஷன் அரிசியில ஆப்பம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். 3 கப் அளவு நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் உளுந்து, 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். 1/2 கப் வந்து அவல் ஊற வச்சிருக்கேன். தேங்காய் துருவல் 1/2 கப். ஃபர்ஸ்ட் தேங்காய் துருவல், அவல் 2யும் போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு வலிச்சு எடுத்து வச்சுக்கணும். உப்பும் சேர்த்து நான் அரைச்சுக்கிட்டேன். ஒரு 4 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்பம் சுட்டா கரெக்டாக இருக்கும். ஆப்பம் சுடுற டைமில் 2 குழிக்கரண்டி அளவு தேங்காய் பால், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ஸோ ஆப்பா கடாயில் 2 கரண்டி அளவு ஊற்றி நல்லா சுற்றி விட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.